ஸோ அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம பிஜிடிஆர்பிக்கான கால்ஃபர் வந்து இன்றைக்கி ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கான கால்ஃபர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 1996 வேகன்சி வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1996 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக வந்து பிரியும். ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் வேகன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வேகன்சி வந்து ஒரு 1916 வேகன்சி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக் வேகன்சி. ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் ஆகிருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அப்ளை டேட்டுமே இன்னையிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தேர்வு வாரியத்தில் இருக்க லிங்க்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? லாஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ 12ஆம் தேதி 8வது மாதம். ஸோ ஓகேவா? ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் விண்டோவுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன்ஸ் விண்டோவுமே நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13ஆம் தேதி 13/8 16/8 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் விண்டோவுமே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது போக டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்றைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 28/9. ஓகேங்களா? ஸோ 28/9வது மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி எவ்வளோ பார்த்தோம்? 1996 வேகன்சி பார்த்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கம்யூனலாக பிரித்து கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை வந்து பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ கம்யூனலாக வந்து வேகன்சி வந்து ஒரு 1996 வேகன்சி இருக்குது. ஸோ 1996 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனலாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜர் வைஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகன்சிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது போக இதில் என்ன அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே, ஸோ ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஸ் டீம் ரிசர்வேஷனுமே இதில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நான் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 53 வயசு வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 53லேருந்து 58 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் பிஜிடிஆர்பிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% மார்க் எடுத்துருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎட் வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு பிஜி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஎட் வந்து முடிச்சிருக்கணும். ஓகேவா? அது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸோ ஓகே, இது வந்து வேகன்சி, இது குவாலிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது போக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டைரக்டர். ஸோ ஃபிசிக்கல் டைரக்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட். ஓகேவா? ஸோ பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டைரக்டருக்கான குவாலிஃபிகேஷனாக இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன், நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதர் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அதோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டாஃப்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை கால்குலேட் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இது எல்லாமே குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் கேட்டகரி. ஓகே, அப்ளை மோடு இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து உள்ளே ஆட் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. ஓகே, ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2021 வந்து கால்ஃபர் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆண்டுகள் கழித்து இப்போ 2025 வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கான கால்ஃபர் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியரை பொறுத்தவரை ஆசிரியர் பணி பெறுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு
ஒரு பெருங்கனவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த பெருங்கனவை நோக்கி நம்ம வந்து எப்போயுமே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிஜிடிஆர்பிக்கான கால்ஃபர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கால்ஃபரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கால்ஃபர் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக மார்க் எடுத்து நல்ல வேலையை கிடைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஃப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வந்து நான் வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான வகுப்புகள் மற்றும் வகுப்புகள் மற்றும் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க நம்ம டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட சேர்ந்து பயணித்து ஸோ அவங்களோட கனவு பணியை பெறுவதற்கு டேஃப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன்.